வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடு முழுவதும் அரசியல் பரபரப்பு, தேர்தல் பரபரப்பு தொட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று தலைநகர் டெல்லியில் ஒரு முக்கியமான ஒரு 3வது அணி அமைந்திருக்கிறது. 3வது அணியுடைய அடுத்த கட்ட சந்திப்பு ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தமிழக அதிமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் எம்பி தம்பிதுரை உட்பட பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்த அகில இந்தியாவுக்கான ஒரு 3வது அணிக்கான ஒரு முயற்சி முதல் கட்டமாக எடுத்து வைக்கப்பட்ட டெல்லியில் மீண்டும் இன்று 3வது அணிக்கான கூட்டம் நடந்தேறி இருக்கிறது. அங்கு நவீன் பட்நாயக் உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிமுக சார்பாகவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 3வது அணியில் அதிமுக அங்கம் வகிப்பது உறுதியாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் தமிழகத்தில் அதிமுக முதலிடம் பெற வேண்டும் என்ற கடுமையான முயற்சி அந்த கட்சி சார்பாக இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 13 கட்சிகள் மேல் அங்கு 3வது அணியில் கூடியிருக்கிறார்கள், பல மாநிலங்களில் இருந்து. ஆனால் இந்த கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு வலுவான அணியை அமைக்க முடியுமா என்ற கேள்வி எப்போது விழுந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் 3வது அணி என்பது காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளோடு துணையோடு தான் ஆட்சி அமைக்கவோ அல்லது ஆட்சிக்கு உறுதியாக இருந்திருக்க முடிந்திருக்கிறது. இடதுசாரிகள் மிகப்பெரிய பங்கு வகித்தாலும் கூட அவர்கள் மிகச்சில மாநிலங்களில் மட்டுமே அவர் வலுவான நிலையில் இருப்பதால் அந்த 3வது அணி எப்பேற்பட்ட தாக்கத்தை 2014ஆம் ஆண்டுக்கான பொதுத்தேர்தல் ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலைமையில் அதிமுக 3வது அணியில் இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற செய்தி ஒன்று இருக்கிறது. நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்ல இருக்கிறேன். 40க்கு 40 நிகழ்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதுவையில் இருக்கக்கூடிய 39+1 40 தொகுதியில் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தும் விதமாக 40 தொகுதியிலும் நாம் பிரம்மாண்டமாக நடத்திய 20,000க்கும் மேற்பட்ட அளவில் நாம் சாம்பிள் எடுத்து நடத்திய இந்தியாவிலேயே முதல் முறையாக இதுவரை எந்த தொலைக்காட்சி சேனலும் செய்திடாத ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை உங்களுடைய தந்தி டிவி செய்திருக்கிறது. அதன் ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் நாம் கன்னியாகுமரி தொகுதியை பற்றி பார்த்தோம். 2ஆம் நாள் நாம் நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமான தொகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி சேர்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் AKS விஜயன் ஆகியோருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அந்த தொகுதி மக்கள் என்ன நினைத்தார் என்பதை பார்த்தோம். இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த கருத்து கணிப்பு மூலம் வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக எந்த கட்சிகளுடைய எண்ணத்தையும் மனதை நோகடிப்பது அல்ல எங்களுடைய நோக்கம். மிக முக்கியமாக அந்த தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த கருத்து கணிப்பின் மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமான கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன என்று நினைப்பவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தொடரவும் அல்லது பாதகமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன மக்கள் வேறு மாதிரி பார்க்கலாம் என்ற சந்தேகம் வருபவர்கள் தங்கள் வியூகங்களை மாற்றவும் உதவும் என்ற எண்ணம் தான் இந்த நிகழ்ச்சிக்கான அடிப்படை நோக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமாக வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தொகுதி பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அரக்கோணம் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் தொகுதி பற்றி நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை முழுமையாக பகிர்ந்து கொள்வதற்காக அந்த மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர் சமூக ஆர்வலர் திரு சிங்கராயன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்க நண்பரே. நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். முதல்ல மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது அரக்கோணம் தொகுதி. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி, பாலாறு ஓடக்கூடிய தொகுதி. ஆனால் வறண்டுதான் காணப்படுகிறது. தொழிற்சாலை அந்த பகுதியில் நிறைந்திருக்கிறது. அங்கு 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் எம்பி. 3வது முறைக்கான முயற்சி கூட இருக்கக்கூடும். அந்த தொகுதி விரிவான அலசலுக்கு செல்வதற்கு முன்னால் அரக்கோணம் தொகுதி பற்றிய ஒரு ஆழமான அலசலை இப்போது நாம் பார்க்கலாம். காஞ்சி, திருத்தணி, திருவாலங்காடு என்று 6 திருத்தலங்களை எல்லையாக கொண்டதும் தேசிய அளவில் முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய ரயில் கேந்திரமாக திகழும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில தான் இன்னைக்கு நாம பயணிக்கிறோம். கல்வி, பொருளாதாரம், தொழில்னு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் வாழ்வியலில் இருந்து சற்றும் வித்தியாசப்படாததும் விவசாயம், ரயில் சார்ந்த தொழில்னு வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீண்ட காலமாக சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் முன்வைக்கப் போகும் கோரிக்கைகள் பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ஆற்காடு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியானது பெரும்பாலும் வேலூர் மாவட்ட எல்லைக்குள்ளாகவே அடங்குவதால் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் பரப்பளவு 2346 சதுர கிலோமீட்டர் என்ற வேலூர் மாவட்ட பரப்பளவில் பாதியாக உள்ளது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,66,875 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,75,175 பேராகவும், பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,91,661 பேராகவும் உள்ளனர். அதேபோன்று 3ஆம் பாலினத்தவர்களின் எண்ணிக்கை 39 உள்ளது. இந்த தொகுதியில்
85% மக்கள் கல்வியறிவு பெற்றுள்ளனர். இதில் கல்வியறிவு பெற்ற பெண்கள் 74%, அதேபோன்று சராசரி தேசிய கல்வியறிவில் இந்த தொகுதி 59.5% உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியின் ஆண் பெண் சதவிகிதம் சமபலத்தில் உள்ளது. இதுவரை நடந்து முடிந்த 15 நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 5 முறை வென்றுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக, பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன. அதில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் பாமக வேட்பாளரான ரா வேலுவை விட 1,09,796 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஜெகத் ரட்சகன் வாங்கிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 4,15,041 வாக்குகளாகும். பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதி தான் 2014 அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதில் இப்போது 2 முறை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீண்டும் தேர்வுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு சீட் கிடைக்குமா, அவர் அதில் விட்டுவிட என்பது பல்வேறு கேள்வி இருக்குன்னா அந்த தொகுதியுடைய மக்கள் மண்டலம் என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நான் திரு சிங்கராயனோட கேட்க விரும்புறேன். நம்ம அரக்கோணம் தொகுதி பற்றி பார்த்தோம். நீங்க அந்த தொகுதியை சேர்ந்தவர். அங்க இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகள் அடிப்படையா ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, அடிப்படையில பிரச்சனை என்னன்னு பார்த்தா அங்க நெசவு தொழில் அங்க அதிகம். அங்க ஆனா இன்னைக்கு உள்ள நெசவாளர்கள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா பழுது அடைஞ்சு போயிருக்கு. அந்த நூலாம்படைன்னு சொல்லும் இல்லையா, அது அப்படி இருக்குது. ஆக அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க போயிடுச்சு. ஒரு காலத்துல அந்த தொழில தான் அதிகமான இந்த தொழில் நடந்திருந்தது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா அதற்கான என்ன சொல்றது, முழுக்க அதுக்கான தேவைகள் எதுவுமே அவங்களுக்கு வெறும் தோல் தொழிற்சாலை இருக்குன்னு சொல்ல முடியாது. தோல் தொழிற்சாலை மட்டுமல்ல, இவங்களுக்கு தேவையான அந்த மின்சாரம் இன்னைக்கு அதிகமான கட்டணம் அதிகமாக உயர்த்தினால அதனுடைய பின்னடைவு அவங்களுக்கு சரியான விலை இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதனால இந்த தொழில் பண்ண முடியாத சூழலுக்கு அவங்க வந்துட்டாங்க. முழுக்க அவங்க பாதிப்பு நிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க விவசாயத்தை சொன்னீங்க. ஆனா அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயம் கூட இன்னைக்கு முழுக்க விவசாய நிலங்கள்லாம் வேற மாதிரி இந்த பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க, அப்படி கூறு போட்டு விற்கிறாங்க. நம்ம எதை முழுமையா இந்த நாட்டை பொறுத்தவரை நம்ம நம்புறோமோ, விவசாயத்தை நம்புறோமோ, ஆனா அந்த விவசாயம் அழிவு நிலைக்கு போயிருக்குது. இது அரசுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அதிகாரிகளும் அரசும் தலையிட்டு இந்த பிளாட் போட்டு விக்கிறத முதல்ல அவங்க நிறுத்தணும். பாலாறுல தண்ணி வரல, அவங்க என்ன செய்வாங்க? அது முதல்ல, அதாவது அந்த பாலாறு பிரச்சனைக்கு போனோம்னா அது மிகவும் கொடியது. அது அடுத்து நம்ம பேச போறோம் நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவிலேயே அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 5வது இடத்துல இருக்குது பாழ்பட்டு போன அந்த ராணிப்பேட்டை தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் தொழிற்சாலையில முழுக்க நீராதாரம் முழுக்க கெட்டு போச்சு. தண்ணி அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் இதே டிவில நான் பேசியிருக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க பச்சையா கூட இல்ல, கருப்பா மாறி போச்சு. சோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு எப்படி அவன் வாழ முடியும்? ஒரு மனுஷனுக்கு உணவு உடை என்பதை விட அவன் ஆரோக்கியமா இருந்தா தானே எதுவுமே செய்ய முடியும். அது அந்த மாதிரி தண்ணீரை பயிர்களுக்கு கூட விட முடியாது. விட முடியாது. உயிர் வாழ்றதுக்கு மனிதன் எப்படி பயன்படுத்துற கேள்வி இருக்குது. சோ அரக்கோணம் தொகுதியில் பல்வேறு பிரச்சனை இருக்கு. தோல் தொழிற்சாலை இருக்கிறது, அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடியது. தொழில் வளமாக பார்க்க வேண்டுமா, அது பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்ற கேள்வி இருந்திருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது அந்த பாராளுமன்ற தொகுதியுடைய 2ஆம் முறை எம்பியாக இருக்கக்கூடிய திரு ஜெகத் ரட்சகனுடைய செயல்பாடு பற்றி. திரு ஜெகத் ரட்சகன் கடுமையான பக்தி கொண்டவர். ஆண்டவன் மீதும் இதற்கு முன்னால் தமிழகத்தை ஆண்டவர் மீதும் கடுமையான பக்தி கொண்டவர் என்று சொல்லலாம். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்று நடத்திக் கொண்டிருப்பவர், நிறைய கோயில்களுக்கு செய்யக்கூடியவர், தாராள மனப்படுத்தர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பாராளுமன்ற செயல்பாடு, அவர் தொகுதிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினார், எத்தனை நாள் வருகை இருந்தார், அவருடைய செயல்பாடு எப்படி இருந்த என்ற புள்ளி விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம். அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் ஜெகத் ரட்சகன் விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலையில் பிறந்தவர். தொழிலதிபர், கல்வி நிறுவன தலைவர் என்று இவருக்கு பல முகங்கள் உண்டு. இதுவரை இவர் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அதில் 1980ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் செங்கல்பட்டு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஜானகி தலைமையிலான அதிமுகவின் 1989ஆம் ஆண்டு உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜெகத் ரட்சகன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுந்தரிடம் தோல்வி கண்டார். இந்த தோல்விக்கு முன்பு வரை
அதிமுக அணியில் இருந்த ஜெகத் ரட்சகன் வீரவன்னியர் பேரவை என்ற அமைப்புடன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முன்னேற்ற கூட்டணியில் நின்று அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். நாளடைவில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்த ஜெகத் ரட்சகனுக்கு 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் வேலுவை விட 1,15,041 வாக்குகள் கூடுதலாக பெற்று அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். தொடர் வெற்றிகளுக்கு சொந்தக்காரரான ஜெகத் ரட்சகன் கடந்த 2009-2010ஆம் ஆண்டில் இந்த தொகுதி மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியான 2 கோடி ரூபாயில் 84 மக்கள் நலத்திட்டங்களுக்கு திட்டமிட்டு அதில் 1,45 லட்சம் ரூபாய் செலவில் 35 திட்டங்களை நிறைவு செய்துள்ளார். 2010-2011ஆம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதி 1,01 லட்சம் ரூபாயில் 87 திட்டங்களை இவர் நிறைவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்துறை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இவர் நாடாளுமன்ற அவைக்கு சென்றதற்கு சான்றாக அவரின் நாடாளுமன்ற வருகை பதிவு வெறும் 25%ஆகவே உள்ளது. இது மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டுகளில் இவர் ஒரு அவை விவாதத்தில் கூட கலந்து கொண்டதில்லை என்றும் தொகுதி பிரச்சினைக்காகவோ அல்லது பொது பிரச்சினைக்காகவோ அவையில் ஒரு கேள்வி கூட இதுவரை இவர் எழுப்பியதில்லை என்றும் நாடாளுமன்ற அவை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஒரு எம்பி 2 முறை ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. மக்களுடைய செல்வாக்கை முழுமையாக பெற்றிருந்தால் தான் நிச்சயமாக சாத்தியமாக கூடும். அந்த வகையில் 2004ஆம் ஆண்டும் 2009ஆம் ஆண்டும் 2 முறை தொடர்ச்சியாக திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகத் ரட்சகன். ஆனால் அவருடைய பாராளுமன்றத்தில் அவருடைய வருகை 25% மட்டுமே இருந்திருக்கிறது. எந்த ஒரு பிரதானமான விவாதத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. அவருக்கு நிறைய தொழில்கள் கூட இருப்பதனால் அவர் பங்கேற்க வாய்ப்பு குறைவாக. ஆனால் மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கலாம் என்ற பிரதானமான கேள்வி இருந்திருக்கிறது. அதை தான் நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்க இருக்கிறோம். நான் திரு சிங்கராயன் கேட்க விரும்புகிறேன், அந்த பகுதி மக்கள் எம்பியுடைய செயல்பாடு எப்படி இருக்குதா நினைக்கிறாங்க திரு ஜெகத் ரட்சகன் பற்றி? பொதுவா ஜெகத் ரட்சகனை பத்தி சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அது மட்டுமல்ல, சாதாரணமா அவர் எந்த உதவி அவர் நேர போய் கேட்டா உதவி செய்யக்கூடியவர் தான். சாதாரணமா ஒரு சமுதாய சிந்தனையோடு போறச்ச அவர் செய்யற உதவிகள், ஏன்னா நீங்கள் வாங்கும் பணம் நான் கொடுக்கும் பணம் இந்த சமுதாயத்துக்கு சரியாக பயன்படும் என்ற பட்சத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுப்பாரு. அப்படித்தான் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். நான் அப்படியாப்பட்ட ஒரு வள்ளல், அதுல குறை நான் சொல்ல வரல. ஆனா மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் பொதுவாகவே 2 கோரிக்கை வைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ அதாவது இந்த இயக்கங்களுக்கு ஒண்ணு, மக்களுக்கு ஒண்ணு வைக்கிறேன். இன்னைக்கு உள்ள இயக்கங்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரும் பணக்காரங்கள், அதாவது கிட்டத்தட்ட பல 100 பல 1000 கோடி யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளுடைய சீரழிவுக்கான காரணம் நான் சொல்றேன். பணக்காரர்கள் சீட்டு கொடுக்கப்படும் சொல்ல முடியுமே தவிர பணக்காரர் மட்டுமே கொடுக்கப்படும் நம்ம சொல்ல முடியாது. இல்ல, நீங்க நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. நம்ம பாத்தோம், அதிமுக திமுக 2 கட்சிகள். அப்படியாப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவன் மக்களையும் அந்த மண்ணையும் நேசிப்பான். நான் இப்ப இந்த இயக்கத்தில் என்ன சொல்றேன், பொதுவான எல்லா இயக்கத்திலும் என்ன சொல்றேன், எளியவனுக்கு கொடுங்க, உங்கள் இயக்கத்தை உண்மையா நேசிக்கிறவனுக்கு கொடுங்க, கொள்கைவாதி கொடுங்க. அவன் நீ தெரு தெருவா போவான். அந்த மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, நாம என்ன செய்யணும், மக்களுடைய கோரிக்கை என்ன, மக்களுடைய போராட்டங்கள் என்ன. நீங்க தான் சொன்னீங்க முதல்ல அவங்க மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையோட போய் ஒரு பணம் கேட்டாங்கன்னா அவர் உடனே கொடுத்துருவாரு, மக்களுக்கு பயன்படும்னா நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு எளியவனா இருந்தா எப்படி கொடுக்க முடியும்? அப்ப பணம் கொடுக்கலன்னு அந்த எம்பியோட செயல்பாடு தெரியல மக்கள் சொல்லுவாங்க. இது சமுதாய சிந்தனையோட நீங்க பார்க்கணும். அது உதவி செய்ய உண்மையிலே நல்ல மனிதர், பழகுவதற்கு எளிமையானவர், நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அப்படியாப்பட்ட மனிதர். நான் குறையா நான் சொல்ல வரேன், பொதுவா தான் நான் சொல்றேன். நான் எல்லா இயக்கங்களுக்கான பொதுவா நான் சொல்றேன். ஏன்னா எத்தனை கொள்கைவாதிகள் இன்னைக்கு ஏங்கி நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க, 50 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் இருந்தா தான் சீட்டு இன்னைக்கு ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உண்மையா இல்லையா? அரக்கோணத்துல மட்டுமல்ல எல்லா இடத்துலயுமே கடைக்கோடி மனிதருக்கும் சென்று சேர வேண்டும் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஒரு சாமானியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். உங்களுடைய கருத்தா பார்க்கிறேன். அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன் அவருடைய செயல்பாடு என்ன என்பது பார்க்க இருக்கிறோம். முதலில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலில் நாம் பார்க்க இருப்பது தொழில் நகரமாக ரயில் வாலம், தண்டவாளம் என்று ரயில் பெட்டி தொழிற்சாலை என்று பல்வேறு விஷயங்கள், ரயில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரக்கோணம் பகுதியில் அந்த நகரம் தொழில் நகரமாக மாறி இருக்கிறது, எழில் நகரமாக மாறி இருக்கிறதா? அரக்கோணம் சட்டசபை தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். இப்போது சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரயில் நிலையமானதும் நாளொன்றிற்கு சுமார் 50,000க்கும் அதிகமான மக்கள் வந்து செல்லக்கூடியதுமான இந்த அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் இவை.
பழம்பெரும் ரயில் நிலையமான இங்கு அடிக்கடி அரங்கேறும் உயிர் பலிகளையும் பயணிகள் அன்றாடம் சந்திக்கும் சிரமங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. வடக்கு திசை நோக்கி புறப்பட தயாராக காத்திருக்கிறது ஒரு ரயில். அதில் ஏறுவதற்கு ஒருவரில் ஒருவர் முந்து செல்லும் மக்கள். ரயிலில் ஏறியதும் ஏறாதவர்களுமாய் படிக்கட்டில் தொங்கும் பயணிகள் சகிதம் இப்படித்தான் காட்சியளிக்கிறது அரக்கோணம் ரயில் நிலையம். நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் சுமார் 50,000க்கும் அதிகமான மக்கள் வந்து செல்லக்கூடிய அரக்கோணம் ரயில் நிலையத்தில்தான் பயணிகள் அதிக அளவில் விபத்துக்குள் சிக்கும் நிலையும் இருந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் சொல்வது, இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் 8 தடங்கள் இருக்கிறது. இந்த தடங்கள் அனைத்தும் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றிருந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டவை. இந்த அரக்கோணம் ரயில் நிலையத்தை பராமரிப்பு என்பது மிக 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 குறைவானது. இப்ப 8 பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா, நம்ம 8வது பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா அது பிளாட்ஃபார்ம்னே சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு கழிப்பறைங்க. அது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அந்த பகுதி, அந்த சார்ந்த அந்த பகுதி மக்கள் வந்து அதை ஒரு பொது கழிப்பிடமாவே கழிக்கிறாங்க. அப்போ ஒரு பொதுமக்கள் அங்க போய் காலையில அந்த 6 மணி வண்டிக்கு செங்கல்பட்டுக்கு போய் வர்றது என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. அதுக்கடுத்தபடியா பார்த்தா முதல் பிளாட்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், இது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து இரவு வருகின்ற வண்டி பாத்தீங்கன்னா 20 கோச் இருக்குன்னா அதுல 13 கோச் தான் வந்து 1வது பிளாட்ஃபார்ம் தான் நிக்குதுங்க. 13 கோச் தான் நிக்குது. மீதி 7 கோச் வந்து வெளியே கம்ப்ளீட்டா வெளியதாங்க நிக்குது. இந்த வெளியே நிக்கிறத பாத்தீங்கன்னா குறிப்பா அதுல 2 கோச் வந்து பெண்களா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கோச் வந்து அன்ரிசர்வேஷனா இருக்கும். இப்ப இந்த 4 அதுக்கப்புறம் இருக்கிற 3 ரிசர்வேஷன் இவங்க எல்லாம் இறங்கணும்னா கிட்டத்தட்ட 5 அடி கீழே இறங்குறாங்க. 5 அடி இறங்கி அதுவும் பார்த்தா அங்க வெளிச்சமே கிடையாதுங்க. இதை பாத்தீங்கன்னா தினந்தோறும் அங்க வந்து ஒரு விபத்து நடக்குது. வயசானவங்க உடறாங்க. அதுக்கப்புறம் ஜேப்தடி திருடு நடக்குது. அங்க பல்வேறு விதமான தவறான வேலைகள்லாம் அந்த 8 மணிக்கு மேல நடக்குது. டிக்கெட் வாங்கிக் கொண்டு ரயிலை பிடிக்க பிளாட்பாரம் செல்ல செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ள 100 படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினால் மட்டுமே பிளாட்பாரம் செல்ல முடியும் என்று அவர்களின் சலிப்பிற்கான காரணத்தை கூறினர். ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர். இந்த டிக்கெட் கவுண்டர்ல பாத்தீங்கன்னாக்கா காலையில வேலைக்கு போறதுக்கு வரவங்களுக்கு வாங்க டிக்கெட் வாங்கறதுக்கு கரெக்டா இருக்குது. அதுல பயணிகள் வந்து கரெக்டா வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அவங்க குறிப்பிட்ட வண்டியை பிடிக்க முடியாது. அவங்க வர்றது வந்து 8 மணி வண்டி பிடிக்க வரேன்னு சொன்னா இங்க டிக்கெட் கவுண்டர்ல நின்னாங்கன்னா 9 மணி 10 மணி வண்டிக்கு தான் போக வேண்டியதா வரும். அரக்கோணம் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்பவர் அரக்கோணத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் மட்டுமே அவருக்கு வாக்கு என்று உறுதியாக கூறிவிட்டனர். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரக்கோணம் சட்டசபை தொகுதியுடைய நிலவரத்தை பார்த்தோம். தமிழகத்திலிருந்து எந்த ஒரு ரயிலாவது வடமாநிலத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் கடைசி ரயில் நிலையம் அரக்கோணம். அதே போல வடமாநிலம் எந்த ஒரு ரயில் நிலையமாக எந்த ஒரு ரயிலாவது வந்து தமிழகத்துக்குள் நுழைய வேண்டுமானால் அதனுடைய தமிழகத்துடைய முதல் ரயில் நிலையம் அரக்கோணம் ஜங்ஷனாக இருக்கிறது. அதனால தான் என்னவோ பெரும்பாலான பிரச்சனைகள் ரயில் சார்ந்தே இருக்கிறது. நான் திரு சிங்கராயனுடைய விரும்புகிறேன், ரயில் நிலையம் ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர், அங்க படியேறதுக்கான விஷயங்கள் கூட பல விஷயங்கள் சொன்னாங்க. ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்க இருக்கிறது, அங்க சுத்தி ரயில் பத்தி இருக்குது, அதுதான் ஒரு பிரதானமான பிரச்சனையா இருக்கிறதா? அது தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அரக்கோணம் சட்டசபை தொகுதியில? இல்ல, பிரதான பிரச்சனை என்பதை விட அது ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எங்க தொழிற்சாலை இருக்குது, மிகப்பெரிய தொழிற்சாலை வந்து ரயில்வே தொழிற்சாலை இருக்குது. இன்னொரு செய்தியும் கூட, அந்த தொழிற்சாலையில் செய்யப்பட்ட இரும்புகளை வைத்துத்தான் பாம்பன் பாலம் கட்டப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியுமா? ஆக அது எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில் வந்து 2000க்கு மேல இருந்த தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து வெறும் 1000 சில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஆட்குறைப்பு முதல்ல செஞ்சிருக்கிறாங்க. இது இந்த தமிழகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீங்க துவக்கத்திலிருந்து பார்த்தோம்னா ஈழத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு வந்து ஒரு பாராமுகமா தான் இருக்குது. இவங்க என்னதான் நம்மளுடைய எம்பிக்கள் வந்து போராடினா கூட மத்திய அரசு வந்து செய்யற மாதிரி தெரியல. ஒருவேளை வந்து இவங்களுடைய மத்திய அரசு அங்கம் பெற்றவர்கள் வந்து இந்த ரயில்வே துறையில வந்து ஒரு இணையமைச்சராவது இல்ல ஒரு கேபினெட்லயாவது அவங்க எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப லாலு பிரசாத் பாருங்க, அவர் இருக்கிற எப்படி எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்லயும் கூட 2 பேர் ரயில்வே இணையமைச்சர்களா இருந்திருக்காங்க. இருந்தாலும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அவர் வந்து ஒவ்வொரு வீடா போய் அங்கேயே தங்குவார். அந்த மாதிரி இருந்தது. ஆனா அது போல வந்து நம்முடைய இன்னைக்கு உள்ள எம்பி வந்து அந்த மாதிரி இல்ல. அதுக்கு காரணம் வந்து அவர் மிகப்பெரிய தொழில் அதிபரும் கூட. நான் அந்த காரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர் அவங்க தொழிலை பார்ப்பதற்கு தான் அங்க வந்து நேரம் இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து ஏன் ஒரு எளிமையானவனுக்கு ஒரு வேற ஆட்கள் கொடுங்க. இப்ப கூட ஒரு பேட்டியும் பார்த்தேன். அதாவது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உங்களுக்கு கொடுங்க,
அப்ப அவனுடைய அந்த கஸ்டமர்ஸ் முழுக்க அவனுக்கு தெரியும், ஏரியா முழுக்க அவனுக்கு தெரியும் இங்க என்ன குறைகள் இருக்குது, எங்க அந்த மக்களுடைய பயன்பாடு என்ன, அவங்களுக்கு என்ன தேவைகள் அறிய முடியுது இல்லையா? இந்தியாவில் எந்த பகுதியிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிட முடியும் சொன்னாலும் அந்தந்த தொகுதி உறுப்பினராக இருந்தால் அவருக்கு அந்த பிரச்சனையோட ஆழம் தெரியும் அப்படின்னு சொல்ல வரீங்க. தெரியும். அது மட்டும் இல்ல, முதல் தமிழகத்தில் எங்க ட்ரெயின் எங்கே போச்சு? ராயபுரம்ல இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் தான். இந்த தொகுதி அந்த தொகுதிக்கு உட்பட்டு தான் நான் சொல்றேன். முதல் ரயில் விடப்பட்டது ராயபுரத்திலிருந்து ராணிப்பேட்டை. ஆனா அந்த ரெண்டும் பாருங்க, ராயபுரமும் ஒண்ணும் இல்லாம போச்சு, இன்னைக்கு ராணிப்பேட்டும் ஒண்ணும் இல்லாம போச்சு. ராசி இல்லாத பார்க்கலாம். அந்த மாதிரி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடியது ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. இன்றமும் கூட ஆற்காடு அடிப்படையில் தான் சினிமா துறையினர் கூட சொல்வார், வட ஆற்காடு தென் ஆற்காடு மாவட்டம் என்றுதான் தமிழகத்தினுடைய வட பகுதிகளை பெரும்பாலும் பிரிப்பார்கள். ஆற்காடு என்பது அந்த அளவுக்கு மையமாக இருந்த பகுதி. இப்போது அந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் நாடாளுமன்ற அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். இப்போது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் தொழிலுக்காக தோல் மற்றும் தொடர்வண்டி பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகள் என்றிருந்தாலும் அதையும் தாண்டி இந்த தொகுதி மக்கள் விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டுள்ளனர். குறிப்பாக பாலாற்றங்கரைகளை ஒட்டியுள்ள பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உள்ள நிலங்களுக்கு விவசாயிகள் நீராதாரமாக நம்பியிருந்தது பாலாற்றைத்தான். பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் இறைத்த பாலாறு, காரி, ராணிப்பேட்டை, சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகள் மற்றும் ரசாயன உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து ஓயாமல் வெளியேறும் நச்சு கழிவு நீர் பல ஆண்டு கணக்கில் நித்தமும் கலந்ததில் விவசாயம் பாழ்பட்டு போவதை சொல்லி தவிர்க்கிறது. இந்த தோல் கழிவு என்னைக்கு ஆத்துல பாலாத்துல கலந்ததா அன்னைக்குல இருந்து அந்த தண்ணி எல்லாம் கெட்டு போய் பயிருங்க எதுவும் வர்றது கிடையாது. பயிருங்கெல்லாம் எல்லாமே அந்த நாட்டு விட்டா கூட வர்றது கிடையாது. காஞ்சி போய் விளைநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு தரிசா போயிட்டு எல்லாம் முள்வேலி முளைச்சி போகிற நிலைமை, முள்வேலி முளைச்சி கிடக்குது. இந்த ரசாயனம் கலந்து வந்ததில்ல, தோல் கழிவு நீர் உப்பாய் வச்சு நாட்டை வரமாட்டேன், சுத்தமா பயிர் வைக்கிறது கிடையாது. கழிவு நீர்லாம் கலப்பினால எல்லாம் கலந்து கலராகி உள்ள மாசுக்கு படிஞ்சு தண்ணி துர்நாற்றம் வீசுறதுக்கு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. காலம் காலமாக விவசாயத்தை மட்டுமே செய்து வாழ்ந்த தங்களுக்கு தற்போது விவசாயமே செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டோம். விவசாயத்தை விட்டு கூலி தொழிலாளிகளாக வேலைக்கு செல்வதை விட தங்களுக்கு வேறு வழியில்லை என்றார்கள். விவசாயிகள்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால வேற வழி இல்லாம அவங்கவுங்க நகரத்தை நோக்கி எல்லாம் கூலி வேலைகளுக்காகவும் அப்புறம் அந்த கட்டிட வேலைகளுக்காகவும் போய் கொத்தனார் வேலைகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆற்று வெறும் 6 அடி ஆழத்திற்கு மட்டுமே மணல் அள்ள அரசு உத்தரவிட்டிருக்கிறது. 2 மீட்டர் தான் என்ற அரசின் உத்தரவை மீறி 10 மீட்டர் 15 மீட்டர் என்று ஆற்றுக்கு அடியில் உள்ள களிமண் வரை பதம் பார்த்து விடுகின்றனர் என்று ஆதங்கம் அடைந்தனர். ஆத்து மணல்ல பாத்தீங்கன்னா புல்லு கூட வராது. ஆனா இந்த கோரப்பில்லு வர்றதுக்கு காரணம் என்ன? ஏறத்தாழ 40 அடியிலிருந்து 50 அடி வரலும் பாத்தீங்கன்னா மணல் அள்ளப்பட்டு உள்ளது. இந்த மணல் அள்ளப்பட்டது காரணத்தினால கீழே பாத்தீங்கன்னா மொத்தம் மண் தரையாகி போச்சு. அதனால புல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நீரானது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சோ இல்ல ஊத்து வந்தோ இந்த தண்ணி வரல. இந்த ராணிப்பேட்டை, விஷாரம், ஆற்காடு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பதனீடு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் தான் இது. மணல் வளமும் அதனுடன் நிலத்தடி நீர் வளமும் ஒருங்கே பெற்றிருந்த பாலாறு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமின்றி வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்து மக்களின் தாகம் தீர்க்கும் தாய்மடியாக திகழ்ந்தவையாகும். நான் தோல் ரசாயன கழிவு தொழிற்சாலை வேணான்னு சொல்ல, கண்டிப்பா செஞ்சாலும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு அரசாங்கம் சுத்திகரிப்பு நிலையம் வைத்ததுனால அந்த சுத்திகரிப்பு ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் ஆரம்பிச்சு அவங்க தொழில பண்ணா ரொம்ப சந்தோஷமா. நாடு முழுவதிலும் உள்ள ஆறுகள் மற்றும் ஏரி, குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்க முழு கவனம் செலுத்த வேண்டியது அரசின் கடமை என்று மத்திய அரசுக்கு பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்தது. இதேவேளையில் விவசாயத்தையும் வளர்த்து பாலாற்று படுகையை பாழாகி வருவதை ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகள் பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் போராட்டங்களை நடத்தியும் கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை என்று குமுறுகின்றனர். தொழிற்சாலையை நீங்க ஆரம்பிங்க, தோல் தொழிற்சாலை வேணான்னு சொல்ல 1000 பேருக்கு வேலை கொடுங்க. உங்க தோல் தொழிற்சாலை தண்ணீரை சுத்தப்படுத்துங்க.
ஆர்ஓ சிஸ்டம் இருக்கு, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல பண்ணி நீங்க சுத்தப்படுத்தி நீங்க வெளியே அனுப்புங்க. நகராட்சிகளை குப்பையை எடுத்துட்டு வந்து ஆத்துல கொட்டாதீங்கன்னு சொல்றோம். நகராட்சி குப்பையை வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் பயன்படுத்தி உரமா தயார் பண்ணுங்க, மின்சாரம் தயார் பண்ணுங்கன்னு சொல்றோம். எங்க பாலாரை யார் வந்து தூய்மைப்படுத்த, இந்த மணற்கொள்ளையை தடுத்து எங்களுடைய குடிநீர் ஆதாரத்தை யார் உறுதி செய்யறாங்களோ, எங்கள் உயிர் பிரச்சனை இது, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நாங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துன்னு இருக்கோம். விவசாயம் பாதிச்சு போச்சு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் இடம்லாம் போயிடுச்சு, பறி போயிடுச்சு, எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. இனி வாக்குக்காக எதுக்கு வரீங்கன்னு கேட்போம். பாலாறில் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியும் கூட கழிவு நீராக மாறி இருக்கிறது. எங்கேயாவது மணல் தென்பட்டால் அதுவும் கூட கொள்ளை போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. எங்களுடைய பாலாறை காப்பாற்றக்கூடியவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் தான் எங்களுடைய வாக்கு என்ற ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கருத்தை நாம் பார்த்தோம். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அந்த தோல் தொழிற்சாலைகள் மூலமாக நிறைய கோடியாக அந்நிய செலாவணி பணம் வந்தாலும் கூட அநியாயத்துக்கு நிலத்தடி நீரை மாசுபடுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டதாக வந்திருக்கிறது. அந்த பகுதி மக்களுடைய, அந்த தொகுதி மக்களுடைய கருத்து என்ன ஓட்டம் என்ன இப்போது பார்க்கலாம். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராணிப்பேட்டையில் இருக்கிறோம். இந்த தொகுதி மக்களுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது கிடப்பில் இருக்கிற நகரி திண்டிவனம் ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். கிடப்பில் உள்ள இந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆற்காடு, ராணிப்பேட்டை, ஆரணி உள்ளிட்ட பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை. நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான நகரி திண்டிவனம் ரயில்வே திட்டத்திற்காக அமைக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டிருக்கிற ரயில் மேம்பாலம்தான். இந்த ரயில் திட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட தென்னார்காடு மாவட்டத்து மக்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒன்று. இந்த 3 மாவட்டத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் திட்டம் மட்டுமல்லாமல் விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழிலையும் நம்பியுள்ள இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் அமைக்கப்பட்டதுதான் இந்த நகரி திண்டிவனம் ரயில் திட்டம். ஆந்திர மாநில எல்லையில் இருக்கும் நகரியில் இருந்து தொடங்கி பாலாஜா, ராணிப்பேட்டை வழியாக ஆற்காடு, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்து விழுப்புரம் மாவட்டமான திண்டிவனம் வரை விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை கொண்டுவர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கிறார் இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ. வேலு. 4 மாவட்டங்களில் உள்ள கிராமங்களை அடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ரயிலையே பார்க்காத அந்த கிராமங்களுக்கெல்லாம் இந்த ரயில் விட வேண்டும் என்ற ஆசையினால் 2007 ராணிப்பேட்டையில அடிக்கல் நாட்டப்பட்டது. இது இன்னும் 2007 ரயில் மாற்றப்பட்டு 2008, 2009 அப்போ இதெல்லாம் கொஞ்சம் வேலையை ஆரம்பித்தோம். வேகமாக பணத்தை ஒதுக்கி 35 கோடி ரூபாயிலிருந்து பாலாற்றிலிருந்து மேம்பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டது. எங்கெல்லாம் அரசு இருக்கின்றனோ அங்கெல்லாம் சிறு பாலங்களை அமைக்க உத்தரவிட்டு வேலைகள் நடைபெற்றன. பள்ளிப்பட்டிலே ரயில்வே நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, சோளிங்கரிலே அடிக்கல் நாட்டப்பட்டது, அதே போன்று ராணிப்பேட்டிலே அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது, ஆரணி பையூரிலே நடைபெற்றது, செய்யாறிலே பாலம் பெற்றுவதற்கும் செய்யாறுகள் கொடுக்க அங்கே நடைபெற்றது என்று இது எப்படியும் ஃபைட் அக்காம்பலி, இதை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ரத்து செய்ய முடியாதற்காக இது முதலீடாக பதித்து கொண்டது. அந்த வேலைகள்லாம் முடிக்கப்பட்டு ராணிப்பேட்டையிலிருந்து வாலாஜா வழியாக ரயில் செலுத்துவதற்கு நான் இருந்த காலத்திலே அது முடிக்கப்பட்டது. ஆக அப்போது ஓடி செய்த வேலைகள் தான் நடைபெற்றத கடந்த 5 வருடங்களாக அது கேட்பாரற்று கோரிக்கையற்று அந்த திட்டம் அப்படியே முடங்கி குளிர்சாதன கிடங்கில் கிடக்கிறது. இந்த திட்டத்தின் துவக்கமாக கடந்த 2008, 2009 ஆண்டுகளில் சுமார் 35 கோடி ரூபாய் செலவில் பள்ளிப்பட்டு, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆரணி, பையூர் உள்ளிட்ட பல இடங்களில் பாலங்கள் அமைக்கப்பட்டு வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் விளைவாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மட்டுமின்றி வட ஆற்காடு மாவட்டத்து மக்களும் பல ஆண்டு காலமாக எதிர்பார்த்து வந்த நகரி திண்டிவனம் ரயில் திட்டம் அப்படியே முடங்கி போனது.
ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளே வரக்கூடிய ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை தொகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது என்று பார்த்தோம். அந்த பகுதி மக்களிடம் நான் நடத்திய பிரம்மாண்டமான கிரிஷ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு வருகின்றன. அவர்களிடம் அந்த பகுதி மக்களிடம் நாம் என்ன கேள்வி கேட்டோம் என்பதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அரக்கோணம் மக்கள் நாம் எழுப்பிய கேள்வி, மத்திய அரசுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற பிரதானமான கேள்வி. இன்னொரு முக்கியமான கேள்வியை நாம் அவரிடம் எழுப்பியிருந்தோம். பிரதமர் ரேஸில் முந்துகிறாரா ஜெயலலிதா? தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கான போட்டியில் முந்துகிறாரா என்ற கேள்விக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய கருத்து என்னவா என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்து வரக்கூடிய நிலையில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி. பாலாறுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய நீராதாரம் இருக்கக்கூடியது காவேரிப்பாக்கம் ஏரி. அந்த காவேரிப்பாக்கம் ஏரி சுருங்கி இந்த ஒரு சிறிய குட்டையாக மாறி இருக்கக்கூடிய அவலம் அந்த பகுதி மக்களுடைய வேதனையாக இருந்திருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். இப்போ பாலாறு பாழாய் போன சோகம், நகரி திண்டிவனம் ரயில் திட்டம் முடங்கிய கதை கேட்டு அரக்கோணம் தொகுதி மக்களின் அடுத்த பிரச்சனைகள் என்ன என்று கேட்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நாம் புறப்பட்ட இடம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவேரிப்பாக்கம் ஏரிக்கரைதான். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு பாலாற்றுக்கு அடுத்தபடியாக விவசாயத்திற்கு நீராதாரம் என்று ஒன்று உண்டு என்றால் அது இந்த காவேரிப்பாக்கம் ஏரி என்றே சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கரும்பு, நெல், வாழை என்று விவசாயத்தில் நல்ல செழிப்புடன் இருந்தது காவேரிப்பாக்கம். வளமும் செழிப்பும் காவேரிப்பாக்கத்தில் மட்டும் மையம் கொண்டிருக்கிறது. அதை ஒட்டியுள்ள 30 கிராமங்களிலும் அது அசைந்தாடியது. பல ஆண்டுகளாக பசுமை மாறாமல் விவசாயம் பார்த்த காவேரிப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10 பஞ்சாயத்துகளிலும் கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் பஞ்சம் தலைவிரித்தாடுவதாக சொன்னார்கள் காவேரிப்பாக்கம் ஏரிக்கரை விவசாயிகள். முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தது, இப்போ காஞ்சி வை 12 வருஷமா யாரும் இப்போ தோட்டம் வாழை தோட்டம் மட்டும் சரியா வரல. சுத்தம் தண்ணி விட்டாலும் சரி வரல. விவசாயிலாம் இப்போ செம்ம கிடைக்குது. நாளைக்கு இல்லை, ஏரி தண்ணி வந்து 12 வருஷம் ஆச்சு. 32 கிராமம் பாய வேண்டிய ஏரி அது. இப்போ தண்ணி வராததுனால பயிர் யாருமே வைக்கல. பம்செட்டுக்காரங்க ஒரு காணி 6 காணி வச்சுக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் விவசாயம் தான். இது வெளியூர் தான் வேலைக்கு போய் செய்கிறாங்க. மற்றபடி யாரும் பயிர் வைக்கல. அவ்வளோ. இந்த ஏரியின் நீராதாரம் குறைந்து போனதால் இந்த ஏரியை நம்பியிருக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஏரியை நம்பியிருக்கும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த ஏரியின் நீராதாரம் குறைந்து போனதால் இந்த ஏரியை நம்பியிருந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றாலும் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஏரியை நீராதாரமாக நம்பியுள்ள விவசாயிகளின் கோரிக்கை. பிரச்சனை யாராவது கேட்டாங்களா? யார் கேட்கறாங்க? யாரு கேட்கறாங்க? யாரும் கேட்கறாங்க. எம்பி எல்லாம் வந்து ஓட்டு கேட்கறாங்க, வந்து பார்த்தாங்களா? ஓடு கேட்கறாங்க, ஓடு வாங்கிட்டு போறாங்க, திருப்பி யாரு வராங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்குதா? குளத்து தண்ணி ஆத்து தண்ணியை தான் ஓட மாட்டேங்கிறாங்க. யாரு வந்தாலும் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வீடு இருந்தாலும் பறந்து விரிந்த ஏரியில் பாதிக்கும் மேல் கரும்பு, வாழை, கம்பு போன்ற பயிர் வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் மொத்த ஏரியும் விளைநிலங்களாக்கப்பட்டு நாளடைவில் பட்டா போட்டு வீட்டு மனைகளாக மாறினால் மாற்றிவிடுவார்கள் போல் இருக்கிறது என்று விவசாயிகள் ஆதரவு கிடைத்தார்கள். ஏரி இருந்த இடம் விளைநிலங்களாக மாற்றப்படுகிறது. விளைநிலமாக இருந்த இடம் வந்து ரியல் எஸ்டேட் பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் விற்கப்படுகிறது. அங்கு கட்டிடங்கள், கருங்கல் காடுகள் முளைக்கின்றன. அங்கு பசுமை இருக்க வேண்டிய இடங்களில் கட்டிடங்கள் முளைக்கின்றன என்ற வேதனையான விஷயங்களை பார்த்தோம். காவேரிப்பாக்கம் மிகப்பெரிய ஏரியாக இருந்த ஒரு விஷயம், ஒரு சிறிய குட்டையாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம். இதுவரைக்கும் நான் திரு சிங்கராயன் கேட்கிற ஒரு 4 சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்தோம். இதுல பிரதானமா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாலாறுடைய தண்ணி இல்ல. அதற்கு பிறகு மணல் கொள்ள போகக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. நீர் ஆதாரங்கள் மிகப்பெரிய தோல் தொழிற்சாலைகள் மிகப்பெரிய சேதங்களை சந்திக்கிறது. உங்களுடைய பார்வை இல்ல? முதல்ல ஆற்காடு பார்க்கும் பொழுது அந்த ஆற்காடு தொகுதிக்கு என்று ஒரு அரசு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லணும் இல்லையா, அந்த கலைக்கல்வியில் இங்க கிடையாது. இது அந்த தொகுதிக்கே கிடையாது. இரண்டாவது அந்த பாலாறு இந்த ராணிப்பேட்டை தொகுதிக்கு வந்தீங்கன்னா உலகத்திலே பாவப்பட்ட ஜனங்கள் அந்த ஜனங்கள் தான். ஏன்னா முக்கிய ஆதாரமான அந்த தண்ணியே குடிநீருக்கு தகுதி இல்லாததா போச்சு.
இப்ப நகர்ப்புறங்களில் உள்ளவங்க ஒன்னா தண்ணி குடிச்சிடலாம், விலைக்கு வாங்கி குடிச்சிடலாம். ஆனா கிராம பகுதியில் உள்ளவங்க வந்து எப்படி குடிக்க முடியும்? அவங்க காசு வாங்கி குடிக்கிற நிலைமையில் இல்ல. விவசாயம் எல்லாம் ஏற்கனவே வறட்சி மாவட்டமா போச்சு. ஒரு காலத்துல நம்ம ராமநாதத்தை பேசணும், இன்னைக்கு அதை விட மோசமா இன்னைக்கு வேலூர் மாறி போச்சு. விளைநிலங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கூறு போட்டு வித்தாச்சு. இதே இன்னைக்கு ஏரி பாருங்க, ஆர்எஸ் மங்கலம் ஏரிக்கு அப்புறம் இதுதான் பெரிய ஏரி காவிரி பாக்கம். ஆமா, அந்த பெரிய ஏரி இன்னைக்கு வந்து பால்பட்டு நிக்குது. செல்வ செழிப்பா என்ன சொல்றது, பசுமையா இருந்த இடங்கள்லாம் இன்னைக்கு வந்து கருகி போய் கிடக்கு. இன்னைக்கு இந்த பாலாறு பிரச்சனைல நீங்க கழிவுநீர் மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த இந்த குப்பைகளும் கொண்டு கொட்டுறாங்க. அந்த வீடு இடிச்சாங்கன்னா அந்த கழிவுகளையும் கொண்டு கொட்டுறாங்க. பொதுமக்களுக்கு அதுல பங்களிப்பு இருக்கு. பொதுமக்களுக்கும் பங்களிப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது கோரிக்கை வைக்கிறேன், பொதுமக்கள் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். முதல்ல அந்த ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. அதாவது நம்ம இவ்வளவு ஊழலை பத்தி பேசுறோம் இல்லையா, இதுக்கு அடித்தளமே இந்த மக்கள் வாங்குற காசு தான். அதை நீங்க தடுத்துறோம். எவன் கொடுத்தாலும் சரி முறத்தால் அடிங்க. தயவு செய்து இந்த மக்கள் வந்து இந்த அரசியல் தூய்மையா இருக்கணும்னா, ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதி வந்து இளைஞர்கள் வரணும்னு சொல்றோம். ஆனா இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வழிவகுக்கிற அடுக்கு இன்னைக்கு அரசியல் இல்ல. ஏன்னா ஆர்வமா இருக்கிறான், ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் தடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் பாருங்க, ரொம்ப தூய்மையா இருந்தது. எந்த அரசியலும் கலக்காம அந்த மாணவர்கள், ஏன்னா இன்னைக்கு முழுமையா நம்ம மாணவர்கள் மட்டும் தான் இன்னைக்கு நம்புறோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல. யாரை நம்புவது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல்வாதி நம்புவதை விட்டுவிட்டு மாணவர்கள் தங்களை தாங்களே நம்பி தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கார் என்ற ஒரு பார்வை வைத்தார். நம்ம அடுத்து மிக முக்கியமாக பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி 2 சட்டமன்ற தொகுதிகள். ஒன்று முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகனுடைய சொந்த தொகுதியான காட்பாடி, இன்னொன்று அருள் தரும் இறைவன் இருக்கக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதியான முருகனுடைய பகுதியான திருத்தணி. இந்த 2 சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை பார்க்கலாம். இப்போது கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி, வணிக வளாகங்களாக இருந்தாலும் சரி, வேலூருக்கு இணையாக வளர்ச்சி கண்டு வருகிறது காட்பாடி. ஆனால் இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட நாட்களாக சந்தித்து வரும் பிரச்சனைகளில் ஒன்று கழிவுநீர் பிரச்சனை. போதிய கழிவுநீர் மேலாண்மை திட்டம் இல்லாமல் போனதால் மழைக்காலம் வந்துவிட்டால் கால் உயர அளவிற்கு தேங்கி நிற்கும் கழிவு நீரில்தான் காலம் கழிக்க வேண்டியுள்ளதாக கூறினார். காட்பாடி பொறுத்தவரையும் சிறிய மழை பெய்தா விட சித்தூர் பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரைக்கும் தண்ணி டேனேஜ் தண்ணி ஃபுல்லா தேங்குது. தண்ணி தான் பிரச்சனை, தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மழை பெஞ்சா தண்ணி நிறைய தேங்கிடுது, ஏரி பேரி ரொம்பிடுது, கலீஜ் தண்ணி காவா தண்ணி எல்லாம் வந்து ரொம்புது, நிறைய கலீஜ் எல்லாம் சேருது, ஒரே வாசனை மல்ல அடிக்குது. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்து இந்த பாதாள சாகர் திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க, அது ஒன்றும் விரைவா செயல்படுத்தல. கோரிக்கை வந்து நிறைய வேலூர்ல இருந்து காட்பாடில முக்கிய பிரச்சனையா இருக்கு. ஓரளவிற்கு எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடைந்துவிட்ட காட்பாடியில் வாகனங்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப முறையான சாலை வசதிகளும் இல்லாமல் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாகவும் கூறினர். இங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது சகஜமாகி வருவதாகவும் கூறும் காட்பாடிக்காரர்கள் விபத்தை தவிர்க்க மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என்றனர். டிராபிக் ஜாஸ்தியா இருக்குது, டிராபிக் வேகத்தடை கூட சரியா கட்ட மாட்டேங்கிறாங்க. வேகத்தடைனா பிஜி டவுன்ல இருந்து வரும்போது நிறைய டிராபிக்னால பசங்க கூட தாண்ட முடியல, வர முடியல. இந்த பக்கம் டிராபிக் எல்லாம் நிறைய ஹெவியா இருக்கு. இந்த டிராபிக் சம்பந்தமா என்ன நடவடிக்கைனோ ஏதாவது ஒரு பாலங்களும் ஏதாவது கட்ட முடியாதுன்னா ரொம்ப வசதியா இருக்கும். காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இங்க நடக்க முடியாது யாருமே. அந்த காரணங்களால வந்து டிராபிக் இங்க கிராஸ் பண்றதுக்கு ஒரு ½ மணி நேரம். காட்பாடி கழிவுநீர் பிரச்சனை குறை கேட்டுவிட்டு திருத்தணி முருகன் மலைக்கு வந்து செல்லும் பக்தர்கள் வசதி எப்படி என்று தெரிந்து கொள்ள அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு சென்றோம். மலையில் இப்போது பரவாயில்லை, ஆனால் சில நேரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிட்டால்தான் பக்தர்களின் பாடு படுதிண்டாட்டம் என்று கூறினர் திருத்தணி மக்கள். தண்ணி தான் பிரச்சனை. அதே மாதிரி குப்பை கொட்டுறதுக்கு குப்பை இது கிடையாது, தெரு லைட்டு கிடையாது, காவா வசதி கிடையாது, கொசு எல்லாம் நிறைய இருக்கு. கொசு மருந்து அடிக்க யாரும் வரதும் கிடையாது. தண்ணி தான் 4 நாளைக்கு ஒரு வாட்டி, 5 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துல 2 நாள், வாரத்துல 1 நாள் அப்படி விடுறாங்க. தண்ணி வசதி மட்டும் பண்ணிட்டு தான் வேற எதுவும். கோயிலுக்கு வரவங்க தண்ணி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாததுனால தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. பாத்ரூம் வசதி கிடையாது, லெட்டின் வசதி கிடையாது, எங்கன்னா அங்க கலீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. குடிநீர், ரயில் போக்குவரத்து, விவசாயத்தில் வறட்சி, தொழில் வளர்ச்சியின்மைன்னு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீண்ட நாட்களாக சந்தித்து வரும் பிரச்சனைகளை நம் களப்பயணத்தில் சாட்சியாக்கி இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போராடக்கூடிய ஒருவருக்கு தான் தங்கள் வாக்குகள் போய் சேர வேண்டும் என்று வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அமைதியாக காத்திருக்கிறார்கள் இந்த தொகுதி மக்கள்.
பல்வேறு கருத்துக்களை பல்வேறு வேதனைகளை தெரிவித்தார்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள். குறிப்பாக காட்பாடி பிரச்சனையில் பார்க்கும்போது நிறைய மக்கள் அங்குடைய சிவிக் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய சாக்கடை கழிவுநீருக்கு சரியான வசதி இல்லை, குடிநீர் பிரச்சனை சரியில்லை என்று சொன்னார்கள். அது அந்த நகராட்சிகள் மற்றும் உள்ளாட்சிகள் மட்டுமன்றி அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இது சட்டமன்ற உறுப்பினருடைய வேலையா, நகராட்சி தலைவருடைய வேலையா அல்லது எம்பியுடைய வேலையா என்பதல்ல. எங்களிடம் ஓட்டு வாங்கி சென்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எல்லா மக்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நான் நடத்திய மிக முக்கியமான மிகப்பெரிய அளவில் கருத்துக்கள் முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். அந்த கருத்துக்களிப்பு நாம் எழுப்பிய பிரதானமான கேள்வி 2. ஒன்று, உங்களுடைய பிரதமர் தேர்வு யார், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் கேட்டிருந்தோம். அந்த தொகுதி மக்கள் சொன்ன கருத்து என்ன பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகளை தரக்கூடிய தலைவர் யார், உங்களுடைய தேர்வு என்ன என்று அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது இப்போது அந்த தொகுதி மக்களிடம், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் நடத்திய கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து நாம் நடத்திய மிக பிரம்மாண்டமான கருத்துக்களிப்பிட முடிவுகள் வர இருக்கின்றன. முதல் கேள்வி, அவர்கள் நாம் எழுப்பிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் எழுப்பிய முதல் கேள்வி, மத்திய அரசு, தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், நிறைவேற்றி இருக்கிறது என்று 16% மக்களும், இல்லை நிறைவேற்றவில்லை என்று 84% மக்களும் அரக்கோணம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைவேற்றவில்லை என்பது 84% மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து இது தொடர்பாகவே நாம் எழுப்பியிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவீர்களா, அந்த அரசுக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 75% மக்கள் இல்லை, மீண்டும் இந்த ஆட்சி அமைவதற்கான வாக்கு நாங்கள் அளிக்க மாட்டோம் என்று 75% மக்களும், மீண்டும் இந்த அரசு அமையத்தான் நாங்கள் வாக்களிப்போம், இந்த அரசுக்கு தான் எங்களுடைய ஆதரவு உண்டு என்று 25% மக்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய கருத்து. நான் திரு சிங்கராயன் கேட்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2 பிரதானமான கேள்வி வச்சோம். இதுல மத்திய அரசு மீது தங்கள் தொகுதிக்கு அந்த மத்திய அரசு செய்தது குறைவு என்ற ஒரு எண்ணம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் இருக்கிறது. என்ன காரணம்? இல்ல, மத்திய அரசின் பாராமுகம் தான். அது மட்டும் இல்ல, தமிழகத்தையே வஞ்சிக்கிறது. அது ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழன் மனசிலும் அது பதிஞ்சிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஈழம் சார்ந்து அவங்க மத்திய அரசு பண்ண துரோகம். இப்ப இது இதெல்லாம் எம்பிஏ சாராது. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய கோபமெல்லாம் மத்திய அரசை சார். என்னுடைய கேள்வி, அரக்கோணம் நாடாளுமன்ற நீங்க சொல்லக்கூடிய ஈழ பிரச்சனையோ இல்லாட்டி வேற பிரச்சனையோ அது ஒரு தமிழகம் சார்ந்த பிரச்சனையா இருக்க முடியும். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இப்படி ஒரு வெறுப்பை, இப்படி ஒரு எதிர்ப்பை, மாற்றுக்கருத்தை முன்வைக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன பார்க்க முடியும்? அதற்கான காரணம் என்பது நம்ம யாரையும் இப்போ எம்பியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்தளவுல இவங்களுடைய கோபம் எல்லாம் மத்திய அரசு தான். மத்திய அரசு இப்ப ஆளும் அரசை சார்ந்ததுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க கேள்வியும் கூட எம்பி பற்றி அல்ல, மத்திய அரசை பற்றி தான். இப்ப இவங்க எம்பியும் இவங்க அதுல அந்த ஆட்சியிலையும் இல்ல, அதை விட்டு வெளியிலையும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம அப்படியும் கோச முடியாது. இப்ப ஏற்குறைய மக்கள் சொன்ன ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பார்த்தா 50% அந்த தமிழக அரசையும் சார்ந்திருக்கு. நிச்சயமா தமிழக அரசும் சேர்ந்துதான் செய்ய முடியும், எம்பி மட்டுமே தனியா செய்ய முடியாது. ஏற்கனவே சொன்னது போல உள்ளாட்சி பிரச்சனை மற்றும் சட்டமன்ற உறுப்பினருடைய தீர்வு தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர் 3 விதமான பிரச்சனைகள் அதுக்கான தீர்வு இருக்கின்றன. அடுத்து நாம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் எழுப்பிய கேள்வியும் அதற்கான பதிலும் என்ன இப்போது பார்க்கலாம். யார் பிரதமராக இந்த நாட்டுக்கு அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 54% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 23% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அடுத்த பிரதமராக தங்களுடைய பிரதமராக வர வேண்டும் என்று 23% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 21% தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பின்னால் 21% மக்கள் ராகுல் காந்தி தங்களுடைய பிரதமர் தேர்வு என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் பெயரை குறிப்பிட்டவர்கள் 2% மக்கள். 54% நரேந்திர மோடிக்கும் 23% தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் 21% ராகுல் காந்திக்கு இருக்கிறது என பார்க்கிறோம். அடுத்த கேள்வி நாம் எழுப்பியிருந்த கேள்வி, இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வு தரக்கூடிய தலைவர் யார், தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு அதிகம் இருப்பார் நினைக்கிற இந்த கேள்விக்கு நரேந்திர மோடிக்கு தான் இந்த திறன் இருக்கிறது என்று 53% மக்களும், ராகுல் காந்திக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 21% மக்களும், தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் தான் இது முடியும் என்று 16% மக்களும், திமுக தலைவர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதிக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 6% மக்களும், மற்றவர்களை பெற்றுக் குறிப்பிட்டால் 4% மக்கள் குறிப்பிட்டார்கள். 53% நரேந்திர மோடிக்கும் 21% ராகுல் காந்திக்கும், தமிழக தலைவர்களுக்கு 20% குறைவாக 16% மற்றும் 6% என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு சிங்கராயன் கேட்கிறேன், இதுல பாத்தீங்கன்னா ஒரு தேசிய பார்வை அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கிறது. யார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் அப்படின்னு இது அவங்க தெளிவாக கொண்டு போயிருக்கிறாங்க. இது யார் இந்த நாட்டோட பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுடைய பார்வை வைக்கிறாங்க. யார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குதா நினைக்கிறீங்களா? இல்ல, நல்ல கேள்வி. ஆனா நேற்று இதுல நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க கேட்ட கேள்வியிலையும் பாருங்க, அந்த தொகுதியில ஜெயலலிதாவுக்கு உள்ள மதிப்பு அங்க 8% தான் நினைக்கிறேன். ஆமா. ஆனா இன்று பாருங்க இன்னைக்கு அதிகம். அது தொகுதிக்கு தொகுதி மாறும்.
அது அந்த கட்சிகளுடைய வளர்ச்சி. அதுதானே இதுல உள்ள வியப்பு. அதாவது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லாம ஒவ்வொரு தொகுதியா நாம் பார்ப்பதற்கான காரணமே இதுதானே. கன்னியாகுமரி மக்களுடைய எண்ண ஓட்டம் வேறாக இருக்கிறது, நாகப்பட்டினம் மக்களுடைய எண்ண ஓட்டம் வேறாக இருக்கிறது, இன்று அரக்கோணம் மக்களுடைய எண்ண ஓட்டம் வேறாக இருக்கு. ஆமா. ஆனா இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில் இந்த மக்கள் முழுக்க பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு போயிருக்குது. வேலை வாய்ப்பு இல்ல. இல்ல இன்னும் ஒரு செய்தி கூட சொல்லணும், அங்க என்ஜினியரிங் காலேஜ்ல அதிகமா இருக்கு. ஆனா அங்க படித்த அந்த பிள்ளைகள் எங்க வேலைக்கு போனா அங்கெல்லாம் போக முடியாது. அந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்ல. அதை விட்டு வெளியில் தான் போகணும். ஏற்கனவே விவசாயிகள் விவசாயம் பார்ப்பதற்கு ஆள் இல்ல. படித்த பிள்ளைகள் அங்கே பொருளீட்டுவதற்கும் வழி இல்லை. அதை விட இன்னொன்னு, இப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா அங்க வெள்ளூரை பொறுத்தவரை மருத்துவ கல்லூரி ஒன்னே தான் இருக்கு. அதுவும் ஆமா சிஎம்சி ஒன்று, அது பிரைவேட். இது அரசுன்னு பாத்தீங்க போனா வேலூர்ல தான் இருக்கு. இப்ப அரக்கோணத்துக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட கொண்டுட்டு வரலாம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்ல. ஒரு குறைவா இருக்கு. முக்கியமான பாரு அரக்கோணம் தொகுதி மக்களும் இன்னொரு முக்கியமான கேள்வி நாம் எழுப்பியிருந்தோம். அந்த கேள்வி என்ன, உங்களுடைய வாக்கு, அரக்கோணம் தொகுதி மக்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கா அல்லது மாநில கட்சிக்கா என்ற முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தோம். எங்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கு என்று 35% மக்களும், இல்லை மாநில கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம், திமுக அதிமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் தான் வாக்களிப்போம் என்று 65% மக்கள் வாக்களித்திருக்காங்க. சோ தேசிய கட்சியை விட அதிகமான பார்வை மாநில கட்சி பக்கம் தான் இருக்கிறது என்று அரக்கோணம் தொகுதியில் தெரிகிறது. அடுத்து நாம் வச்சிருக்கக்கூடிய கேள்வி, தேசிய கட்சிக்கு தான் உங்களுடைய வாக்கு என்றால், உங்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கு தான் என்றால் உங்களுடைய தேர்வு காங்கிரஸா பாரதிய ஜனதாவா அல்லது மற்ற கட்சியா என்ற கேள்விக்கு பாரதிய ஜனதா தான் எங்களுடைய தேர்வாக இருக்கும் என்று 54% மக்களும், காங்கிரஸ் எங்களுடைய தேர்வாக இருக்கும் என்று 32% மக்களும், இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய தேர்வாக இருக்கும் என்று 14% மக்களும் கருத்து இருக்கிறார்கள். அடுத்து நாம் கேட்ட கேள்வி, மாநில கட்சி தான் பெரும்பான்மை மக்கள் கிட்டத்தட்ட 50%க்கு மேற்பட்ட மக்கள் மாநில கட்சிக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று கூறியிருந்தார்கள். அப்படியானால் மாநில கட்சிக்கு தான் உங்களுடைய ஓட்டு என்றால் எந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்ற கேள்விக்கு 54% மக்கள் அதிமுகவுக்கும், 26% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், 11% மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும், 5% மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், 4% மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களித்திருக்காங்க. 54% அதிமுக, திமுக 26%, தேமுதிக 11%, 5% மதிமுக, பாமக 4%. ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அரசியல் வட்டாரங்களில். இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு பார்வையை காட்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் மாநில கட்சிகள் தான் வாக்களிப்போம் என்று தெரிவித்திருக்கார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தபோது நம்ம முன்னாடி 2 தொகுதியில் பார்த்திருக்கோம். அது கன்னியாகுமரி தொகுதி மக்கள் முழுக்க நாங்களும் தேசிய பார்வை கொண்டவர்களாக இருக்கிறோம், தேசிய கட்சி தான் வாக்குண்டார். ஆனால் நாகப்பட்டினம் தொகுதி மக்கள் இதே போலவே அரக்கோணம் தொகுதி மக்களை போல மாநில கட்சி தான் வாக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப அரக்கோணம் தொகுதி மக்களும் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டு மாநில கட்சி தான் சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுக பிரதான வாய்ப்பு மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்பு கூட இங்க இருக்குது. இதுல அதிமுக முன்னிலை வைக்கிறதா பார்க்கப்படுகிறது. இல்ல, நீங்க நேற்றும் பார்க்க போனா அப்படிதான் தெரியுது, இன்றைக்கும் பார்க்க போனா இது மக்களுடைய ஓட்டம். இப்ப நம்ம யாரையுமே குறை சொல்வதற்காக இங்க இல்ல, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தான் நம்ம எடுத்து காமிக்கிறோம். ஆனா இதுல நீங்க இந்த சர்வே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிகமா இருக்கிறது கூட ஒரு பிரமிப்பு. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா இன்னைக்கு அதிமுக பொறுத்தவரை அவங்களுக்கு மக்களோட அதிருப்தி நிறைய இருக்கு. அவங்க துவக்கத்திலிருந்தே அவங்களுடைய விலையேற்றம் எல்லாமே இன்னைக்கு மத்திய அரசு விலையேற்ற இவங்க எதிர்க்கிறதும், இவங்க விலையேற்றத்தை நியாயமா பேசுவதும் என்பதும் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நியாயமா பேசுவோம் என்பதால் அதிருப்தி திருப்தி இல்லாமல் எந்த மக்களும் நிச்சயமா இருக்க முடியாது. அது மத்திய அரசு மாநில அரசு. ஆனா அந்த மக்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இதுல எந்த விதமான நம்ம சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில எந்த ஒரு நிறுவனம் நடத்துறாலும் மிக பிரம்மாண்டமான 20,000க்கு மேற்பட்ட மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த சாம்பிள் சைஸ் வச்சிருக்கோம். ஏற்கனவே குறிப்பிட்ட நீங்க பாத்திருப்பீங்க, தேசிய அளவில் கிட்டத்தட்ட 9,000 30,000 வரைக்கும் தான் சாம்பிள்ஸ் அதிகமா எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே 40 தொகுதிகள் மட்டுமே இருக்கும்போது ஒரு இன்டென்சிவான சர்வே நம்ம ஒவ்வொரு தனி மனிதரையும் சந்திருக்கும் போது அந்த மக்களுடைய கருத்தை நம்ம பார்த்துதான் ஆகணும். அது எந்த மாதிரியான சிக்னல் கொடுக்கிறது கட்சிகளுடைய கவலை, நம்முடைய கவலை இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுல மாற்று கருத்து கட்சிகள் கவலைப்பட வேண்டிய விஷயம். அடுத்து நாம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் எழுப்பிய பிரதானமான கேள்வி, ஆம் ஆத்மி கட்சியை உங்களுக்கு தெரியுமா? ஆம் ஆத்மி கட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்ற கேள்விக்கு 57% மக்கள் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றும், 43% மக்கள் அப்படின்னா என்ன கட்சி என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 57% மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை தெரிந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை தெரிந்தவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்ற அடுத்த ஒரு கேள்வியை முன்வைத்தோம். ஆம் ஆத்மி கட்சி தெரிந்தவர்கள் அந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்கை அளிப்பீர்களா என்ற கேள்விக்கு 19% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும், 81% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என்று இருக்கிறார்கள். இந்த கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்திருக்கக்கூடிய தொகுதியில் அதிகமான வாக்கு ஆம் ஆத்மி கட்சி கிடைக்கக்கூடிய பகுதியாக நம்ம அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை சொல்ல வேண்டும். இன்னொரு கடைசியாக இறுதியான பிரதானமான கேள்வி ஒன்று வைத்திருக்கிறோம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். 22% மக்கள் ஆம், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் பிரதமராக, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக முடியும் என்று 22% மக்களும்,
வாய்ப்பு இல்லை என்று 59% மக்களும் வாய்ப்பு எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், ஆக முடியும், ஆக முடியாமல் இருக்கலாம், எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் என்று 19% மக்கள் கருத்து தெரிவித்தார்கள். கிட்டத்தட்ட சரிபாதி என்று சொல்ல 40% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சந்தேகத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 59% மக்கள் வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறார்கள். நான் இறுதியான கேள்வியை திரு சிங்கராயன் வருகிறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதுல ஒரு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முன்னாடி பார்த்தாலும் கூட பிரதமராகக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்க்கணும். ஏன்னா பிரதமராக அப்படிங்கிறது தேசிய பல்வேறு விஷயங்கள் சார்ந்தது, ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இல்லை. சோ அந்த மக்கள்கிட்ட ஒரு தெளிவு, யார் ஆட்சி அமைக்க முடியும், யார் பிரதமராக முடியும், இதற்கான வாய்ப்புகள் என்ன, அரசியல் நிலைப்பாடுகள் என்னவா மாறக்கூடிய அப்படிங்கிற பத்தின ஒரு பெரிய பார்வை இருக்குதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அதுல இன்னொன்னு நீங்க பார்க்கணும், எப்பொழுதுமே மக்கள் அந்த தேசிய கட்சிகள் என்பது பாராளுமன்றம் எலெக்ஷனால தேசிய கட்சி தான் பார்ப்பாங்க. ஒன்னு இன்னைக்கு உள்ள நிலைமைகள் ஒன்னு பிஜேபி, அப்படி இல்லை என்றால் அது காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டு நிற்கிற நிலையில இன்னைக்கு மோடின்னு சொல்லி இவங்க பூஸ்ட் பண்ணி கொண்டாந்து முழுக்க கொண்டாந்துட்டாங்க. மோடி தான் அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா மோடிக்கு கிட்டத்தட்ட 59, நேற்று பார்த்தாலும் இருக்குது. அது அது மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதுக்கு கூட நம்ம போக வேண்டாம். ஆனா மக்களோட எண்ண ஓட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசியத்தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு இங்கே உள்ள அரசியல் கட்சிகளை பார்த்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சட்டமன்றத்துக்கு என்ன பார்ப்பாங்களே ஒழிய தேசியத்தை பொறுத்தவரை அந்த கட்சி தான் பார்ப்பாங்க. நம்ம எப்போதுமே சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் விதமும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் விதமும் தமிழகத்தை பொறுத்தவரை வித்தியாசமாக தான் இருந்திருக்கிறது என்பது தொடர்ந்தான பார்வை. ஆனால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தேசிய கட்சி தான் வாக்களிப்போம் என்று அறிவித்து கூறியிருந்தார்கள். ஆனால் நாகப்பட்டினம் தொகுதி மக்களும் அரக்கோணம் தொகுதி மக்களும் மாநில கட்சி தான் எங்களுடைய வாக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 2 தொகுதியிலும் மாநில கட்சிகள் தான், திமுக தான் முன்னே ஏற்கனவே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அங்கு நிற்கப் போவது யார், போட்டியிடப் போவது யார், எந்த கூட்டணிக்கு ஒதுக்கப்பட போகிறது, யார் வெற்றி பெறார் என்பதால் போக போதா தெரியும். நான் ஏற்கனவே நிகழ்ச்சி துவக்கத்தில் ஒன்று சொல்லியிருந்தேன், அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போது தெரிந்திருக்கக்கூடிய தகவல் 3வது அணியில் அதிமுக இடம்பெற்றிருக்கிறது என்பது வெளியாகக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட பாரதிய ஜனதா கூட்டணி இணையும் என்று எதிர்பார்க்கிறது. அந்த கட்சி மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட பாஜக கூட்டணி நேர்ந்துவிடும் என்று பாஜக பிரமுகர்கள் கடுமையாக எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எப்போதும் அதுடன் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். என்ன ஆக போகிறது என்று மிகச்சிறிய கால இடைவெளி தெரிந்துவிடும், மிக குறுகிய கால இடைவெளி தெரிந்துவிடும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இன்னொரு தொகுதி மக்களுடைய கருத்து கணிப்போடு அவருடைய என்ன ஓட்டங்களோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.